வெல்கம் பேக் டு HR வைப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், ரோட்வெய்லர் நாய் பற்றின குணங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நாய் எந்த இடத்தை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஜெர்மன் நாட்டில் ரோட்வெய்லர் என்ற இடத்தை சார்ந்தது தான் இந்த ரோட்வெய்லர் நாய். ஸோ அவங்க ரோட்வெய்லர் என்ற பேரையே இந்த இனத்துக்கும் வச்சிருக்கிறாங்க. நாய்கள் இனங்கள்லேயே ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு இனமாக தான் இந்த ரோட்வெய்லர் இனம் எல்லார் மத்தியிலையும் பார்க்கப்படுது. முக்கியமாக இந்த இனம் எதுக்காக வளர்க்க போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது மெயின்லி பாதுகாப்பு தேவைக்காக மட்டுமே வளர்க்கப்படுற ஒரு இனம் தான் இந்த ரோட்வெய்லர் இனம். இந்த ரோட்வெய்லர் இனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டாக் எங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் 10 பேர் இருக்கிறதுக்கு சமம்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவு ஸ்பெஷலான, ரொம்பவுமே ஓனர்ஸ் மேலே அன்பாக இருக்கக்கூடிய ஒரு டாக் தான் இந்த டாக். ரோட்வெய்லர் இனம் மற்ற நாய் மாதிரி ரொம்பவுமே குலைச்சி தன் எனர்ஜியை வேஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ரீட் இல்லை. அது என்ன நடக்குதுன்னு சொல்லி ரொம்பவுமே அழகாக தன் கண்களால் பார்த்து கொண்டு இருக்கும். அதுக்கு என்ன நடக்குதுன்னு ஏதாவது வித்தியாசமாக தெரிஞ்சால் மட்டும்தான் அது ரியாக்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரீட் தான் இந்த ரோட்வெய்லர் இனம். அதாவது குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க, அப்படித்தான் இதுவும். இது தன் கண்களால் அழகாக பார்த்து கொண்டு இருந்து அதுக்கு ஆக்ஷன் எப்போ வரணும்னு தோணுது அப்போ தான் அதோட ஆக்ஷனை காட்டக்கூடிய ஒரு இனம் தான் இந்த ரோட்வெய்லர். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா காம் அண்ட் கான்ஃபிடென்ட்னு சொல்லலாம். ரோட்வெய்லரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அதை வளர்க்குறீங்க, எப்படி என்ன சொல்லி கொடுத்து அதை வளர்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வளரக்கூடிய ஒரு டாக் தான் ரோட்வெய்லர் டாக். ரோட்வெய்லர் இனத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் அது ஆக்களோட ரொம்பவுமே அன்பாக பழகும். அந்த டைமில் அது ரொம்ப நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளும். ஸோ நாங்கள் அதை ரொம்ப கேராக பார்த்து கொள்ளணும். அது ரொம்பவுமே அன்பாக அந்த டைமில் பழகி வளரக்கூடிய ஒரு இனம் தான் அந்த ரோட்வெய்லர். ரோட்வெய்லர் இனத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதோட பேசும்போது, அதில் கண்ணை பார்த்து பேசும்போது அது ரொம்பவுமே ஈஸியாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொல்லி கேட்ச் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ப்ரீட் தான் அது. ரொம்ப நாளைக்கு அதை தனியாக விடுறது அவ்வளவா நல்லது இல்லை. அது தனக்குண்டு ஒரு மாஸ்டர் இருக்கிறத ரொம்பவுமே விரும்பக்கூடிய ஒரு ப்ரீட் தான். அது கூட ரொம்பவுமே அன்பாக ஒருத்தங்க எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி அது எதிர்பார்த்து கொள்ளும். அதைத்தான் அவங்களோட ஓனர்ன்னு சொல்லியும் அது பார்த்து கொள்ளும். அந்த எஜமானுக்கு ரொம்பவுமே நல்ல விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாய் தான் இந்த ரோட்வெய்லர் இன நாய்கள். ரோட்வெய்லர் நாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்ரிடே அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும், அதோட விளையாடணும், அது கூட ரொம்பவுமே அன்பாக இருக்கணும். விளையாட்டு வழியாக அதை எக்ஸசைஸ் கொடுக்கறதன் மூலியமாக அதை ரொம்பவுமே அழகாக கண்ட்ரோல் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த இனத்தை பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால், அமைதியாக வளர்க்குறதுக்கு இதுக்கு எக்ஸசைஸ் அண்ட் விளையாட்டு ரொம்பவுமே இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதோட இந்த ப்ரீடை நீங்கள் ரொம்பவுமே கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும். அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். உங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே இந்த டாக் இருக்குன்னு சொல்லி நீங்கள் உறுதி செய்து கொள்ளணும். இதெல்லாம் நீங்கள் ரொம்பவுமே அக்கறையாக பண்ணும்போது அது ரொம்பவுமே அழகாக உங்களை பாதுகாக்கிற வேலையில் ரொம்பவுமே முன்புறமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ரீட் தான் இந்த ரோட்வெய்லர் இனம். இந்த பப்பீஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால், நீங்கள் எங்கள்கிட்டையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வவுனியா டவுனில் தான் இருக்குது எங்களோட லொக்கேஷன். எங்கள்கிட்ட எல்லா ப்ரீட் இன பப்பிகளுமே சேலுக்காக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எங்களோட தொலைபேசி இலக்கம் கான்டாக்ட் நம்பரை நான் இதில் ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான பப்பீஸை எங்கள்கிட்ட இருந்தும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கும் இது மாதிரி வீடியோஸ் பார்க்க விருப்பமாக இருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பெட் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.